ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் சரியா. இதுக்காக வந்து ப்ராப்பர்ட்டி அந்த சம் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 சம் நடத்த போறோம், அந்த 4 சம் உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிட்டனால அந்த சம ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தா இன்டெக்ரல் ஆஃப் a to b f of x dx சரியா. a to b அடுத்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் a to b, இந்த a to b இங்க வந்துடும் f of a plus b minus x into dx. அப்ப இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த x இருக்கிற இடத்துல இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ப்ளஸ் பண்ணி x போட போறோம். புரியுதா? இந்த x இருக்கிற இடத்துல இதுக்கு என்ன டிஃபரண்ட், இந்த x இருக்கிற இடத்துல லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ப்ளஸ் பண்ணி x போட்டுருக்கோம். அதனால இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அதான் பண்ண போறோம் சரியா. அப்ப கொடுத்துருக்கிறத இதுன்னு எடுத்துக்கணும் சரியா. அப்போ i ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்கிறது அப்படி ஐன்னு எடுத்துக்கணும் சரியா. இன்டெக்ரல் ஆஃப் 0 to a f of x by f of x plus f of a minus x into dx. அப்ப இது வந்து 1 கொடுத்துக்கிறத 1 ன்னு அப்படியே எடுத்துக்கணும். i ன்னு போட்டு 1 ன்னு எடுத்துக்கணும் சரிதானா. அடுத்து யூசிங் ப்ராப்பர்ட்டி. இப்பதான் என்ன கேக்குறேன், நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண வரேன். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், அடுத்து திரும்பி i ன்னு எடுக்கிறேன் சரியா. அடுத்து திரும்பி i ன்னு எடுக்கிறேன். அப்ப i ன்னு எடுக்கும்போது என்ன செய்ய போறேன், இந்த இதை யூஸ் பண்ண போறேன். x க்கு பதிலா என்ன செய்ய போறேன், x இருக்கிற இடத்துல எல்லாம் லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் x அப்படின்னு போட போறேன். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் a to b f of x க்கு பதிலா என்ன செய்ய போறேன், லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் x. அப்ப 0 பிளஸ் a மைனஸ் x. அப்ப என்ன வரும், a மைனஸ் x. இங்க f of a மைனஸ் x சரியா. f of a minus x சரியா. அடுத்து பிளஸ் f of ட்ரிபிள் x புரியுதா. இதே மாதிரி f of ட்ரிபிள் x. அப்ப எப்படி எழுதணும், f of a minus x சரியா. f of இல்ல சாரி இப்படி எழுத கூடாது. அதாவது என்ன அப்படின்னா x க்கு பதிலா தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். x க்கு பதிலா தான் a plus b minus x ன்னு பண்றோம் சரியா. அப்ப f of a x க்கு பதிலா தான் என்ன செய்ய போறோம், மைனஸ் a minus x சரியா into dx. ஓகேவா. இப்போ இத பாரு i equal to சரியா integral of 0 to integral of 0 to a சரியா. அப்ப இங்கே மாத்தறோம்னா ப்ராப்பர்ட்டில உள்ள மாதிரி a to b போட்டாச்சு. இந்த லிமிட் வந்து 0 to a னால 0 to a போட்டாச்சு. அடுத்து இது என்ன எழுதுறோம், f of a minus x by f of a minus x plus இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா என்ன ஆயிரும், f of a minus a plus x ஆயிருமா into dx. முக்கியமான சம் நல்ல கவனி. a கட் ஆயிருமா. அப்ப என்ன கிடைக்கும், i equal to integral of 0 to a f of a minus x plus f of x dx. அவ்வளவுதான். ஐக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சரியா. இது வந்து 2. இப்போ என்ன செய்ய போறேன், add 1 and 2 1 2 ஆட் பண்ண போறேன். அப்போ பாரு 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண உடனே இங்க ஒரு i இருக்கு, அங்க ஒரு i இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்க என்ன ஆயிரும், 2i. சரி, லெஃப்ட் சைடு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு அப்படியே செய்ய போறோம்னா அப்ப இன்டெக்ரல் ஆஃப் 0 to a இங்க என்ன இருக்கு பாரு, f of x plus f of a minus x dx. அடுத்து இங்க பிளஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 to a f of a minus x dx. ரெண்டு சேமா இருக்கா, ரெண்டு சேமா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், integral of 0 to a ரெண்டு ஆட் பண்ணும்போது ஃபிராக்ஷன் மெத்தட்ல இருக்கு. ரெண்டு ஆட் பண்ணும்போது பேஸ் சேமா இருக்கணும்ல. பேஸ் சேமா இருக்குன்னு செய்யலாம், மேலயே அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்துனே இன்டெக்ரலும் அப்படி இருக்கு, சேம் ஒரே இன்டெக்ரலா எடுத்துக்கிறேன். அதாவது எப்படி எடுக்கிறோம்னா 1/2 plus 3/2 அப்படின்றது என்ன செய்வோம், எழுதுவோம். அந்த மெத்தட்ல எழுத போறேன். இன்டெக்ரல் சேமா எடுத்துட்டேன் வெளியே, ஒண்ணு செய்ய வேண்டாம். இன்டெக்ரல் காமனா எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும், இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தானே இருக்கும். அப்ப என்ன செய்ய போறேன், அப்படியே எல்சிஎம் f of x plus f of a minus x சரியா. எல்சிஎம் எடுத்துட்டேன். அப்ப மேல என்ன இருக்கு, f of x plus
f of a minus x. சரிதானா? பிளஸ்ல தான் வருது. இங்க பிளஸ் தானே இருக்கு. டினாமினேட்டர்ல டினாமினேட்டர் பிளஸ் f f அங்க டினாமினேட்டர் பாருங்க. இங்கயா? பிளஸ் தான் இங்க பிளஸ் வரும். இன்டு dx. dx. ஓகேவா? இப்போ ரெண்டு சேமா தான இருக்கு. அப்படி கட் பண்ணிரலாமா? அப்போ 2i equal to integral of 0 to a 1 dx. அப்ப என்ன வரும்? 2i equal to 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா x 0 to a. அப்போ 2i equal to இங்க லிமிட் அப்ளை பண்ணா என்ன வரும்? a 0 அப்ளை பண்ணா 0 தான். இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படினா i கண்டுபிடிக்கிறோம். அப்ப i equal to a by 2. இதான் இதோட ஆன்சர். சரியா? ஒண்ணும் கிடையாது. கொடுத்துக்கிற வேல்யூ i ன்னு எடுக்க போறோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்னொரு i ன்னு போட்டு இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறோம். அதுல ரைட்டா? அப்ளை பண்ணிட்டு ரெண்டு i யும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது கண்டிப்பா இப்படி தான் வரும். சேமா தான் வரும். நாளை கீழே கேன்சல் ஆற மாதிரி தான் வரும். இந்த வேல்யூ ஒன்னு தான் வரும். சரியா? அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? x ன்னு போட்டு இன்டெகிரல் என்ன கொடுத்திருக்கானோ அதை அப்ளை பண்ணிரலாம். சரிதானா? சரி. அடுத்து எக்ஸாம்பிள் 9.29. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். போன பக்கத்துல இது மாதிரி அதே மாதிரி இப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். சரி. கொடுத்துக்கிறது i ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? கொடுத்துக்கிறது i ன்னு எடுத்துக்கிறோம். இன்டெகிரல் ஆஃப் 2 to 3 root x by root 5 minus x plus root x dx. சரிதானா? சரி. அப்ப இது i ன்னு எடுத்தாச்சா? 1 ஈக்குவேஷன் 1. அடுத்து என்ன செய்ய போறோம்? யூசிங் ப்ராப்பர்ட்டி என்னது? a to b எடுத்து போட்டோம்ல அந்த integral of a to b f of x dx equal to integral of a to b f of a plus b minus x into dx. ரைட்டா? அப்ப i equal to அப்ப x க்கு பதிலா a plus b minus x lower limit plus upper limit minus x. சரிதானா? அப்ப integral of 2 3 x க்கு பதிலா என்ன கேக்குறோம்? 2 plus 3 minus x. அப்ப என்ன ஆயிரும்? root 5 minus x ஆயிருமா? அடுத்து என்ன வரும்? root 5 minus x. சரி. root 5 x க்கு பதிலா தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். இது அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப 5 எப்படி போட்டாச்சு? x க்கு பதிலா minus x க்கு பதிலா என்ன செய்யணும்? x க்கு பதிலா என்ன செய்யணும்? a plus b minus x. அப்ப a என்னது? 2 plus 3 minus x. அப்போ 5 minus 5 minus x. புரியுதா? இந்த இடத்துல தான் நிறைய பேர் குழப்பம் இருக்கும். சரியா? தெளிவா இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்? x க்கு பதிலா தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. x க்கு பதிலா தான் நம்ம என்ன செய்றோம்? இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த இதுக்கு x க்கு பதிலா 5 minus x போட்டாச்சு. இந்த 5 எப்படி போட்டாச்சு? மைனஸ் போட்டாச்சு. x க்கு பதிலா என்ன செய்யணும்? a plus b minus x. அப்போ 2 plus 3 minus x 5 minus x. சரியா? பிளஸ் root x க்கு பதிலா அதே மாதிரி a plus b minus x. அப்போ 2 plus 3 minus x 5 minus x into dx. சரியா? என்ன போகுது என்ன? அடுத்து i equal to integral of 2 to 3 root 5 minus x by root 5 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருமா? minus 5 plus x plus root 5 minus x dx. plus 5 minus 5 cancel ஆயிருமா? i equal to integral of 2 to 3 root 5 minus x cancel ஆயிட்டா? root x plus root 5 minus x dx. சரிதானா? அப்ப இது என்னது? equation 2. அப்ப add 1 and 2 1 and 2 ஆட் பண்ண போறேன். அப்ப 1 and 2 ஆட் பண்ணும்போது பாரு இது 1 அது 2 2 ரைட்டா? அப்ப i 2i எல்லாரும் இதே மாதிரி தான் கிடைக்கும். ரைட்டா? 2i equal to integral of 2 to 3 root x by root 5 minus x plus root x. சரியா? இது அதே இன்டெகிரல் தான இருக்கு. அதனால நம்ம என்ன செய்வோம்? சேமா ஒரே இன்டெகிரலை காமனா எடுத்துறோம். சரிதானா? பிளஸ் இந்த வேல்யூ என்னது? root 5 minus x by போன சம்ல இன்டெகிரல் போட்டு செஞ்சோம். சரியா? அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யணும்? இன்டெகிரலை காமனா எடுத்துட்டு இந்த லிமிட் இந்த வேல்யூ மட்டும் எழுதணும். சரியா? இப்போ இதுல நம்ம என்ன செஞ்சோம்? காமனாவே எடுத்தாச்சு. எடுத்து எழுதணும். சரியா? root x plus root 5 minus x dx. பேஸ் சேமா இருக்கா? பிளஸ் பண்ண வேண்டியது. பேஸ் சேமா இருந்தா மேல உள்ளது அப்படியே ஆட் பண்ணிர வேண்டியதான். ஓகேவா? 2i டினாமினேட்டர் சேமா இருந்தா
நியூமரேட்டர் அப்படி ஆட் பண்ணிடலாம். ரூட் 5 மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ். அப்போ மேலே என்ன இருக்கு? ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் 5 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். கேன்சல் ஆயிடும். சரிண்ணா? கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும்? 2y ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் 2 2 3 1 dx. 1 இன்டர்வல் பண்ணா x. லிமிட் அப்ளை பண்ணிடலாமா? 2 2 3 இதுல என்ன 2i ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணா 3 அடுத்து மைனஸ் 2 அப்ளை பண்ணா 2. ரைட்டா? அப்போ 2i ஈக்குவல் டு 1. நம்ம இது என்ன கண்டுபிடிப்போம்? i கண்டுபிடிக்கணும். அப்போ 1/2. சரியா? சீக்கிரம் சரி. அடுத்த மாதிரி 9.3ல செகண்ட்ல 10th சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்ல கொடுத்துக்கிறது அப்படியே நம்ம என்ன செய்றோம்? ஐன்னு எடுத்துறோம். சரியா? ஆனா இதுல அப்படி எடுக்க முடியாது. கொஞ்சம் மாத்திட்டு தான் நம்ம ஐன்னு எடுக்கணும். சரியா? ஏன்னா tan இருக்கா அதை வந்து sin cos ன்னு மாத்தணும். சரியா? இன்டெகிரல் ஆஃப் i ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 5/8 3π/8 1/1 பிளஸ் tan எப்படி எழுதலாம்? sin by cos தானே. அப்ப sin x by root cos x ஹோல் ரூட்டா போட்டு தனித்தனி ரூட்டா உடைக்கணும். நான் தனித்தனி ரூட்டா ஏற்கனவே உடைச்சிட்டேன். சரியா? தெரியுமா அந்த ஸ்டெப்? சரி. i ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 5/8 3π/8. ஓகேவா? இது எல்சிஎம் எடுக்க போறோம். இது எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 1/root cos x. நீ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா root cos x plus root sin x dx. சரியா? அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படினா கீழ வந்து ரெசிப்ரோக்கல் பண்ண போறோம். அப்ப அந்த root cos x மேல போயிடுமா? i equal to integral of 5/8 3π/8 root cos x by root cos x plus root sin x dx. இப்போதான் இது 1. இது இதுக்கு முன்னாடி சம்ல கொடுத்த இதையே 1 நம்ம எடுத்துறோம். i equal to போட்டு. ஆனா இதுல அப்படி எடுக்க முடியாது. ஓகேவா? sin cos ன்னு மாத்தணும். சரியா? மாத்தி தான் செய்யணும். சரி. ஒரு 4 ஸ்டெப் 3 ஸ்டெப் இருக்கா? இந்த 3 ஸ்டெப் செஞ்சாதான் 1 வரும். சரி, முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்? யூசிங் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாதான் அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். ப்ராப்பர்ட்டி என்னது? இன்டெகிரல் ஆஃப் a to b f of x dx. நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஈஸியான ப்ராப்பர்ட்டி. a to b f of x dx. integral of a to b f of a plus b lower limit plus upper limit minus x into dx. சரியா? சரி, அப்ப என்ன செய்யணும்? அது நல்ல ஞாபகம் வரணும். x க்கு பதிலா lower limit plus upper limit minus x அப்படி எழுதணும். சரிதானா? x இருக்கிற இடத்துல ஃபுல்லா அப்படியே எழுதணும். அப்ப இங்க x எங்க இருக்கு? இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. சரிதானே? சரி, அத மாத்தி வச்சுக்கலாம். இனிமே நம்ம இதுல அப்ளை பண்ணிடுவோம்னா லாஸ்ட்ல i ன்னு போட்டுருக்கோம்ல அதுல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ப x இங்க என்ன இருக்கு? i equal to integral of 5/8 3π/8. சரியா? root cos x க்கு பதிலா 3π/8 5/8 plus 3π/8 minus x. சரியா? அடுத்து cos 5/8 plus 3π/8 minus x. சரியா? அடுத்து plus root sin 5/8 plus 3π/8 minus x into dx. புரியுதா? x இருக்கிற இடத்துல ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? லோயர் லிமிட் அப்பர் லிமிட் minus x ன்னு போட்டுருக்கோம். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ண போறேன். சரிதானா? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 5/8 plus 3π/8. அப்ப என்ன ஆயிரும்? 4π. சரிதானே? 4π/8 கேன்சல் பண்ணா 5/2. ரைட்டா? அப்ப இதுக்கு பதிலா என்ன செய்ய போறேன்? 5/2 அப்ளை பண்ண போறேன். சரிதானா? அப்ப i equal to integral of 5/8 3π/8 root of cos 5/2 minus x. சரியா? root cos 5/2 minus x plus root sin 5/2 minus x. cos 5/2 minus x sin x. சரியா? sin 5/2 minus x cos x. சரியா? அப்ப
அப்போ I equal to integral of pi by 8 3 pi by 8 அப்போ இது என்ன எழுதுறோம் ரூட் sin x cos pi by 2 minus x sin x cos pi by 2 minus x sin x plus sin pi by 2 minus x root cos x சரியா இப்போதான் என்னது இது equation 2 அடுத்து என்ன செய்வோம் add 1 and 2 1 into add பண்ண போறோம் அப்ப பாரு 1 into add பண்ணுவோம் அப்ப ஐயும் என்ன ஆயிரும் 2i equal to integral சேமா இருக்கா pi by 8 3 pi by 8 சரிதானா இப்போ இந்த ரெண்டு அப்படியே எழுதிடலாமா ரெண்டு நீயே பாரு கண்ணால பாரு பேஸ் சேமா இருக்கு ஆட் பண்ணும்போது அப்போ டினாமினேட்டர் சேமா இருந்தா அப்படியே எடுத்துடலாம் அப்போ மேல வந்து இந்த நியூமரேட்டரையும் அதையும் ப்ளஸ் பண்ணிடலாம் அவ்வளவுதானே root cos x plus root sin x சரிதானா மேல என்ன இருக்கு root cos x இங்க என்ன இருக்கு இது ரெண்டையும் ஸ்டெப் போட்டு எழுதணுமா இல்ல புரியுதா புரியுதா சரிதானா dx சரிதானா அப்போ 2i equal to integral of pi by 8 3 pi by 8 1 dx சரியா 1 இன்டகிரல் பண்ணா x 3 pi by 8 pi by 8 2i equal to 3 pi by 8 லிமிட் உள்ள அப்ளை பண்றானே அப்ப மைனஸ் pi by 8 அப்ப 2i equal to 8 3 pi minus pi 2 pi by 8 4 ஆயிருமா அப்போ I equal to இந்த 2 கீழ இருக்குனா 4 ஆல மல்டிப்ளை ஆயிரும் அப்போ pi by 8 இதுதான் சரியா ஈஸியா இருக்கா சரி